ஸோ லேர்ன் எக்ஸல் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் டு காலம் எப்படி பண்ணுறது, அப்புறம் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அது எப்படி பண்ணுறது, ஃப்ரீஸ் காலம் அண்ட் ரோ வந்து எப்படி ஃப்ரீஸ் பண்ணுறது, அப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஷீட்டை வந்து மற்றவங்க யாருமே வந்து எடிட் பண்ண முடியாத மாதிரி எப்படி ப்ரொடக்ட் பண்ணுறது. மொத்தமாக ஒரு எக்ஸல் ஃபைலை ப்ரொடக்ட் பண்ணுறது வேறு, நீங்கள் ஒர்க் பண்ணுற பர்டிகுலர் ஷீட்டை மட்டும் ப்ரொடக்ட் பண்ணுறது வேறு. அதுவும் அந்த ஷீட்டில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து நிறையா விதமாக ப்ரொடக்ட் பண்ணலாம். நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படி என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ ஓகே, நீங்கள் வந்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் டு காலம். ஸோ டெக்ஸ்ட் டு காலம் அப்படின்னா வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு உங்களுக்கு வந்து மை அதே தான் ஏற்கனவே போட்டோம், மை நேம் இஸ் இல்லை, இது வந்து இப்போ சாரி நேமுக்கு ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கும். இப்போ இது சிங்கிள் காலமில் இருக்குது. இதை வந்து நம்ம மல்டிபிள் காலமாக இதை வந்து நம்ம பிரேக் பண்ணி இண்டிவிஜுவலாக பிரேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இண்டிவிஜுவலாக பிரேக் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலான்னா, நீங்கள் இதில் போயிட்டு டெக்ஸ்ட் டு காலமில் நெக்ஸ்ட்டு கொடுத்து இது வந்து இப்படி தான் உங்களுக்கு எப்படி பிரேக் ஆகுதோ அது வந்து உங்களுக்கு இதில் காட்டும், இதில் கீழே. ஸோ இந்த மாதிரி வந்து அது பிரேக் ஆக போகுது. நீங்கள் வந்து ஜென்ரல் ஓகே, இப்போ நீங்கள் இதை வந்து ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக இதை மாதிரி பிரேக் ஆயிரும். அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே கன்கார்டினேட் பண்ணோம்ல, கன்கார்டினேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து இந்த டெக்ஸ்ட் டு காலம்ங்க ஆப்ஷன். கன்கார்டினேட் வந்து இந்த மாதிரி தனியாக இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சிங்கிள் காலம்குள்ளே கொண்டு வந்திருப்போம். இப்போ வந்து சிங்கிள் செல்லுக்குள்ளே இதே அதே மாதிரி சிங்கிள் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய லென்த்தியான விஷயத்த நீங்கள் பிரேக் பண்ணி மல்டிபிள் செல்லுக்கு மாற்றணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் டு காலமை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் டு காலம்க்கு அப்புறம் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். இப்போ வந்து நீங்கள் இந்த காலத்தை இதை எடுத்துக்கலாம். இங்கே அடுத்த ஷீட்டில் ஒர்க் பண்ணுவோம். இதை தூக்கி இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ நீங்கள் இதில் போயிட்டு இந்த ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இது வந்து எங்கே இருக்குன்னா டேட்டாக்குள்ளே இருக்கும். டேட்டான்னு இருக்குல்லையா, அது கீழே போனீங்கன்னா உள்ள ரிமூவ் டூப்ளிகேட்ஸுங்க ஆப்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த காலம்னு கேட்கும், காலம் ஜி அதான் சூஸ் பண்ணியிருக்கோம். ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் 12 டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஐட்டம் வந்து உங்களுக்கு வித்தவுட் டூப்ளிகேட். ஆக்சுவலாக அங்கே டைப் ஆனது அப்படி ஆயிருக்கு, நான் 7 தான் டைப் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ வந்து இவ்வளோ ஐட்டம் வந்து வித்தவுட் டூப்ளிகேட்டு ரிமூவ் கிடச்சிருக்கு. முன்னாடி நிறையா இருந்ததில்ல, இப்போ டூப்ளிகேட் ரிமூவ் பண்ண அப்புறம் உங்களுக்கு இவ்வளோ ஐட்டம் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ ஒரு பேனலை ஃப்ரீஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனலை எப்போ உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான தேவை வரும் அப்படின்னா, ஒரு ஒரு 5000 10,000 இல்லாட்டி ஒரு மோர் தென் இந்த அல்லது இந்த ஷீட்டுக்கு கீழேன்னு வச்சுக்கலாம். இப்படி ஒரு பெரிய ஒரு கண்டென்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் எப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகிறீங்க கீழே. அப்போ கீழே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது என்ன ஹெட்டிங், இப்போ இங்கே என்ன ஹெட்டிங், இது என்ன ஹெட்டிங், ஆக்சுவலாக என்ன ஹெட்டிங் கீழே இந்த கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறதே வந்து நமக்கு சில அப்போ மறந்துடும், இல்லைன்னு நம்ம குழப்பிடும். ஸோ அது ஈஸியாக நம்ம ஒர்க் பண்ணும்போது இப்போ நீங்கள் எவ்வளோ தான் கீழே ஸ்க்ரோல் பண்ணாலும் மேலே ஹெட்டிங் இருந்துச்சுன்னா அதை பார்த்து உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பேஜை நம்ம மேலே ஸ்க்ரோல் பண்ணாமல் பார்க்கும்போது இது ஃப்ரூட்டு, இது வெஜ்ஜு, இது நான்வெஜ் ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி இது ஹெட்டிங்கு, அதுக்கு கீழே இந்த கண்டென்ட் அப்படிங்கிறது விசிபிளாக இருக்குது. இது நீங்கள் கீழே போனதுக்கப்புறம் இது என்ன மேட்ரு, எதுக்காக இந்த 4 காலம், என்ன காலம்ங்கிறது உங்களுக்கு சிலப்போ ஞாபகம் இருக்காது. அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ரோ மட்டும் ஃப்ரீஸ் பண்ணனா பண்ணிக்கலாம். இப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு வியூவில் போயிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீஸ், இதை வந்து ஃபஸ்ட் ரோ நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கே இருக்குன்னா வியூங்க ஃப்ரீஸ் வந்து ஆப்ஷன் வந்து இந்த வியூக்குள்ளே கீழே இருக்கும். வியூன்னு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஹெட்டிங் இருக்குல்ல, அதுக்கு கீழே போனீங்கன்னா ஃப்ரீஸுங்க ஆப்ஷன் கிடைக்கும். ஃப்ரீஸ் பேன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து இப்போ ஃபஸ்ட் ரோவை நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். ஃப்ரீஸ் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ தான் கீழே போனாலும் சரி, இது கீழே எவ்வளோ கண்டென்ட் இருந்தாலும் சரி, கீழே போக போக உங்களுக்கு ஹெட்டிங் வந்து விசிபிளாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி தான் அப்படியே வந்து நீங்கள் அந்த காலத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃப்ரீஸ் வந்து ஃபஸ்ட்டு காலத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம்.
காலத்தை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணாலும் எந்த பக்கம் போனாலும் அந்த ஃபஸ்ட்டு காலம் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரீஸ். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு ஷீட்டை எப்படி ப்ரொடக்ட் பண்ணுறது. இப்போ இந்த ஷீட் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு ஷீட்டு. இதில் வந்து நீங்கள் கீழே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொடக்ட் ஷீட்டுன்னு இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம் இந்த ஷீட்டுக்கு. ஸோ இப்போ நான் வந்து சும்மா 1 2 3 இந்த மாதிரி ஏதாவது நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகே, திருப்பியும் ரீஎன்டர் 1 2 3. ஸோ இப்போ வந்து இந்த ஷீட்டு நம்ம ப்ரொடக்ட் பண்ணியிருக்கு. இது பார்க்கலாமே தவிர மற்ற அந்த ஷீட்டை வந்து எடிட் பண்ண முடியாது, எடிட் பண்ணி சேவ் பண்ண முடியாது. இப்படி தான் அந்த ஷீட்டை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறது. அவ்வளோதான். இது இந்த நாளும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியது, வெரி சிம்பிளான ஃபங்க்ஷன்ஸு, அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்த இதில் நம்ம வந்து இனி ஒரு இம்பார்ட்டண்ட்டான அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸை பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.